அதான் கேள்வி வரேன்னு சொன்னா இன்னும் அவளை காணா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அந்த பூஜை ஆபீஸ் விட்டு இந்த வழியா தானே போனோம். மணி என்ன ஆகுது? மணி 10 ஆகுது. இப்ப வர நேரம் தான். இரு வந்துருவா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதோ வந்துட்டு இருக்க பாரு. செல்போன்ல பேசிக்கிட்டே வர பாரு. ஓகே காய்ட்டல விடு, நாங்க பாத்துக்கிறோம். கிளம்பு. வாடி நம்ம போயிடலாம். அவ பாத்துற போறா. வண்டியில ஏறா. மேடம் ஓகே ஒரு நிமிஷம். ஐ கால் யூ பேக். இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இதுவா? அண்ணா நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரைட்ல திரும்பி. விடு. என்ன பண்ற? ஏய் விடுடா. யாரு? ஓடுறா டேய், விடாதடா அவளை. விடாத அவளை. ஏய் நில்லு. ஏய் போய் புடிடா. இங்க போறே இல்லையா? புடிடா டேய். ஏய் ஆடி. ஏய் ஓ. ஏத்ரா வண்டில. டோர் தர. எடுடா வண்டிய. சீக்கிரம் போ. போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது. தலை இன்னும் காணுமே. தலை ரொம்ப பிஸி இல்ல. எம்எல்ஏ போன் பண்ணார்ல, அதுக்காக வர லேட் ஆகுது. இப்போ வந்துருவாரு. என்னடா ரொம்ப மறந்து பிடிச்சாளா? அவன் தலைவா, அவன் வேலையை நம்பிக்கிட்டே காட்டிட்டான். மயக்க மருந்து போட்டு கட்டி வச்சிட்டேன். இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா.
Find it. Find it. டேய் டேய் விளையாண்ட கடத்திட்டு வந்தீங்க? தல இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இவ முகத்துல நான் ஆசிட் ஊத்த சொன்னீங்க. சே தெரியாம பேசாத. நான் இந்த அளவுக்கு ரவுடியானதுக்கு காரணமே தா இவ தான். என் கூட காலேஜில் படித்தவ. என்னுடைய ஒன் சைட் லவ்வை புரிஞ்சுக்காம என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. என் லவ்வை உதறி தள்ளிட்டா. அப்ப ஏற்கனவே உங்களுக்கும் அவளுக்கும் விரோதம் இருக்குல்ல, அப்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல. டேய் சீ முட்டாள் மாதிரி பேசாத. டேங்க வா. எதுக்குண்ணா அவனை அடிக்கிறீங்க? என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? நான் எது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். என்னண்ணா என்னையும் அடிச்சிட்டீங்க? ம் மாறி அண்ணே அந்த கயிறை எடுத்துட்டு வா. போடாத, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கிட்டு. அண்ணே கட்டியாச்சுண்ணே. நீ என்ன இல்லை நீங்க பூஜா தானே? நீங்க நீங்க ஆதித்யா தானே? ஆமா. எதுக்கு ரவுடிங்க உங்களை கடத்திட்டு வந்தாங்க? அதான் எனக்கும் தெரியல. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த பேப்பரை வாங்கி நான் அட்ரஸை பார்க்கறதுக்குள்ள என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. நீங்க எப்படி அது இங்க? அது ஒன்றும் இல்லை பூஜா. நான் வந்துட்டு இருக்கும்போது உன்னை யாரோ கடத்திட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது நீயா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்து பார்த்தா நீ தான். சரி வா, முதல்ல அங்கேருந்து கிளம்புவோம். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். யாராவது வந்துட்டான பிரச்சனை தான். என்ன ஆதி, இவங்களை எப்படி விட்டுட்டு போனா எப்படி? உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். இல்லை பூஜா, நீ தான் புரியாமல் பேசிட்டு இருக்கிற. ஸ்டேஷனில் அந்த ரவுடிகள் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா போலீஸில் கேஸ் எழுதும்போது என்ன எதுன்னு விசாரிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்? நடந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். பாதிப்பு உனக்கு தானே, அதனால தான் சொல்கிறேன். வா போகலாம். என் பேக் இந்த பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. வா. பூஜா தப்பா நினைக்கலன்னா உன் ஃபோன் நம்பர் கூட. நோட் பண்ணிக்கோங்க. 918804412441. ஓகே. நான் இப்போ என்னோட மொபைல்லேருந்து உனக்கு மிஸ்டு கால் அடிக்கிறேன். லாஸ்ட்டில் 64 முடியும். ஓகே. நான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் ஆதி. வீட்டுக்கு பத்திரமா போய் சேரு. போனோன்னா மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் அலாட். ஏ என்ன நீ என்னோட ஃப்ரெண்டு, இது கூட நான் செய்ய மாட்டேனா? வா போகலாம். பார்த்து போ. என்ன ஆ. டெஃபினட்டாக மறக்காம ஃபோன் பண்ணு. ம். ஓகே, நான் வரேன். இட்ஸ் ஓகே, பாய். டேக் கேர், பாய். என்னண்ணா இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டீங்களா? டே சாரிடா. இவ்வளோதான் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அவள் கிடச்சிருக்கா. அதுவும் அவளே தானா வந்து மாட்டிக்கிட்டா. இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அவள் என்றைக்குமே எனக்கு கிடைக்க மாட்டான். அவகிட்ட நல்லவனா அடிக்கத்தான் உங்களெல்லாம் அடிக்க வேண்டியதாக போச்சு. மறுபடியும் அவள் மனசில் நான் இடம் பிடிக்கணும். அவளை நான் அடையணும். அதுக்கு இதாண்டா சரியான வழி. அதுக்கா இந்த மாதிரி அடிக்கிறதுன்னு? என்னடா நீங்க ஒரு அண்ணனோட காதலுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? இது சின்ன அடியானே. சரி விடு. எல்லாம் சரிண்ணே. அந்த கிழவிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கிழவிக்கா பதில் சொல்கிறேன். இவன் முகத்தை நான் ஆசிட்டு ஊற்றிட்டா அப்புறம் எப்படி கூட நான் வாழ முடியும்? இவன் எனக்கு வேணாமா? கிழவிக்கு பதில் சொல்லலாம். சொல்லிடுறேன். மீரா, ஹே, வா கௌதம், உட்காரு. என்ன மீரா அவசரமா ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிட்டு நீ ஏதோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க நம்ம கல்யாணத்தை பத்தி? ஏன் கௌதம், நம்ம கல்யாணம் என்ன ஊர் அறிய பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டா நடக்குது? இல்ல இல்ல, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாணத்தை எப்படி கொண்டாடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மீரா எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்ல. என்ன புரியலன்னு சொல்ற? நம்ம கல்யாணத்துக்கு நீ எனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தர மாட்டியா? ரொம்ப முக்கியம். சரி, ஜுவல்ஸ் வேண்டாம், குறைஞ்சபட்சம் தாலி பட்டு புடவை இது கூட வாங்கி தர மாட்டியா? அது இல்லைன்னு தான் இப்ப அழறாங்க. என்ன கௌதம், நீ பேசாம இருக்கிறத பார்த்தா என்னமோ நம்ம கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லாம அன்னைக்கு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சரின்னு சொன்ன மாதிரி இருக்கு. என்ன மீரா அது? நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? இது பாரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் யோசிச்சது வேற. என்ன? இந்த சூழ்நிலையில உன்னை வெளியே கூட்டு போனா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இது பாரு, நம்ம ஷாப்பிங் போறதை யாராவது பார்த்து அதை வீட்டுல சொல்லி தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். என்ன மீரா, நான் இவ்வளவு சொல்றேன், நீ ஒன்னும் பேசாம நிக்கிற? ஒரு பொண்ணு புருஷனோட ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறது தப்பா? பஞ்ச் டயலாக்ல ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி, இப்போ உனக்கு ஷாப்பிங் போகணும் அவ்வளவுதானே? சரி, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். அங்க உனக்கு என்னென்ன வேணுமோ, ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸஸ் என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ. ஓகே? போதும், நீ இப்ப சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷமே உன் மடியில விழுந்து சாகிறதுக்கு நான் ரெடி. ஏய், என்ன பேசுற நீ? இது பார், இனிமே விளையாட்டு கூட இப்படி பேசாத. சரி, ஓகே, வா. நீ சாப்பிடல? சாப்பிடலாம், வா. இல்ல, எனக்கு பசிக்கல. நீ ஏதோ அவசரமா கூப்பிட்டதுனால நான் ஓடி வந்தேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன். டேக் கேர். ஓகே. கௌதம், நீ கஷ்டத்தை மட்டும்தான் இனிமே அனுபவிக்க போற. அதை எப்படி தாங்கிக்க போறேன்னு தான் தெரியல. உன் விதி இனிமே ஏன் கையில. சாந்தி, டைம் ஆச்சு இல்லம்மா, வந்து சாப்பிடு வா.
இல்லம்மா வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. நீ வேணா சாப்பிட. என்னம்மா நீ கல்யாண பொண்ணு இப்படி இருந்தா எப்படி? அதுக்கில்ல. என்ன பூஜா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏய், அக்கா கேக்குறல்ல, சொல்லு. ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னமோ இருக்கு. நீ எப்பவும் கலகலப்பா வருவ, இன்னைக்கு டல்லா இருக்க. என்ன விஷயம்? யாருன்னே தெரியலக்கா. யாரோ 2-3 பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன பூஜை சொல்ற? என்னை கடத்திட்டு போய் ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் நீ எப்படி தப்பிச்சு வந்த? என் காலேஜ்ல படிச்ச என்னோட ஃப்ரெண்ட் ஆதி அத பாத்திருக்கான். என்னை காப்பாத்திட்டான். எதுக்கு கடத்துனாங்கன்னே புரியல. இன்னுமா உனக்கு புரியல? இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ராம் பண்றேன்னு தப்பு பண்றவங்களெல்லாம் வீடியோ எடுத்து டிவியில போட்டா எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? உன்னால பாதிக்கப்பட்ட எவனோ ஒருத்தன் தான் உன்னை நேரம் பார்த்து கடத்திக்கிட்டு போயிருக்கான். ஒன்னு கிடக்க ஒன்னு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது? என்னம்மா நீ? அதான் ஒண்ணும் ஆகலைல, எதுக்கு இப்ப கவலைப்படுற? ஏ பூஜா, சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டா போச்சு. நல்லா சொல்லு சாந்தி. யாரு பண்ண புண்ணியமோ நல்ல வேளையா அந்த ஆதி தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்காரு. அவர் மட்டும் அங்க வந்து காப்பாத்தலனா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் ஆயிருக்காது. எனக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நானே வந்திருப்பேன். உன் விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க சொல்றது உனக்கு புரியும். அது வரைக்கும் நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்ப. அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. அதுக்கு இல்லடி, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற நேரத்துல உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு. அம்மா, வாழ்க்கைனா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். பூஜா, அம்மா சொல்றதே கொஞ்சம் கேளுமா. அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. பெத்த மனசுலையா அவங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அக்கா, உனக்கு தான் அம்மாவை பத்தி தெரியும்ல. அவங்க அந்த காலத்து ஆளு, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அம்மா, இப்பெல்லாம் பொண்ணுங்க சந்திர மண்டலத்துக்கே போறாங்க. இனிமே என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏற போறது இல்ல. எதுக்காக இந்த ரிஸ்கான வேலையெல்லாம் சொன்னா ஏங்கிட்டே வாக்குவாதம் பண்ற? அம்மா, வாழ்க்கையில எப்பவுமே எதையுமே சேலஞ்சிங்கா எடுத்துக்கணும். அப்பதான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லனா போர் அடிக்குமா. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ எப்பவும் வீட்லயே இருக்க, என்னையும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற. அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. பாத்தியாடி, 4 எழுத்து படிச்சுட்டு வேலைக்கு போறோங்கிற தைரியத்துல உன் தங்கச்சி எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? விடுமா, அவ தைரியமான பொண்ணு, அவளுக்கு எதுவும் ஆகாது. உன் தங்கச்சி நீ விட்டு கொடுக்க மாட்டியே. சரி வா சாப்பிடலாம். ஐயோமா, உன்கிட்ட எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ விட மாட்டியே. வாமா. சரி வர, நீ போ. நீ கவலைப்படாத வாசுகி. அந்த ஆதியோட ஆளுங்களுக்கு பூஜாவை அடையாளம் காட்டியாச்சு. இந்நேரம் அந்த ஆளுங்க பூஜா பொண்ணு மேல ஆசிட ஊத்தி அலங்கோலப்படுத்திருப்பாங்க. என்னங்கம்மா? ஆமாம்மா, இந்நேரம் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஆதி வேலையை முடிச்சிருப்பாமா. அத்தை, நீ போய் துணி எடுத்துட்டு வா. அந்த கணேச அவன் பொண்ணுன்னே தெரியாத மாதிரி என் வீட்டுக்குள்ள அனுப்பி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தான்ல, அது ஒரு காலம் நடக்காது. இனிமே அவன் பொண்ணுக்கு கல்யாணங்கிறதே கனவுலதான். That's me. To the A, to the A. That's what they say.